வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 4 எபிசோட் 10 to 12 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸில் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்கள். அப்போ எனக்கு அதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். சரிப்பா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 10 சலூட்னா வெல்கம்னு அர்த்தம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கு, கஸ்ஸு, ஜெஸி தான் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் ஒரு பாலைவனத்தை நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டரில் 3 பேர் ஏறி போகிறாங்க. இவங்க 3 பேர் இப்போ எங்கே ஏறி போகிறாங்கன்னா, அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் ஒருத்தன் தான் தெரியுமா, அவன் கூட வந்து நம்ம கஸ்ஸோட இடையில சுட்டுருப்பான்ல. அப்போ நம்ம கஸ்ஸு கையை நீட்டி என்ன சுடுறாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அது வந்து யாரோட ஆள் பார்த்தா அந்த மெக்சிகன் கேங்கோட ஆளுங்க தான். ஸோ அவனுக்கு தான் வந்து நம்ம கஸ்ஸை வந்து அதான் கஸ்ஸோட அடியெல்லாம் போட்டு தள்ளிட்டு கஸ்ஸை வந்து நம்ம வேலைக்கு பேசலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த ப்ளூ மெத்து தயாரிக்கிறதுக்கு அவர் கூப்பிடலாம் அப்படிங்கிற பிளான் மாதிரி பண்ணாங்க. அதில் ஒருத்தர் சாவடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கஸ் வந்து கையை நீட்டி முன்னாடி நிற்பார்ல. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே டீலிங்கே போட்டாங்க. என்ன டீல்னா, ஃபஸ்ட்டு நம்ம கஸ் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாதிரி மெத்து தயாரிக்க ஆரம்பிச்சாருங்க. அதாவது சைடில் வந்து இந்த சிக்கன் பிஸ்னஸும் பண்ணார், மெத்து தயாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து கொக்கைன் ஒருத்தர் வித்துட்டு இருந்தான். அதான் அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் கொக்கைன் தான் ஃபுல்லாக வித்துட்டு இருந்தான். அப்புறமா கொக்கைன் வந்து படுத்துருச்சு, மெத்து வந்து பயங்கரமாக போயிடுச்சு. இப்போ மெத்து தயாரிக்கிறதுக்காக அவனுக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை. அதனால கஸ் கிட்ட வந்து ஒரு ஆள் அனுப்பபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டான். அதனால வந்து இப்போ அவன் என்ன பண்ண நம்ம கஸ் என்ன பண்ணுறான்னா, ஜெஸியை கூட்டிட்டு அந்த இடத்துல தான் மெக்சிகனுக்கு போறாரு. இப்போனா நம்ம ஸ்கைலர் தாங்க காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வால்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் வால்டர் ஃபோன் எடுக்கவே இல்லை. எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, நம்ம வால்டர் ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அதனால் வந்து நம்ம வால்டரை கூப்பிடுறாங்க. ஆனால் வால்டர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறமா தான் இவங்க வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவன் கூட்டிகிட்டு வெளில போய் வாசலில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கார் இருக்குது. உன் பர்த்டேக்கு உனக்கு ஒரு கார் வாங்கி தரான்னு நினச்சேன். ஏன்னா வந்து உங்கள் அப்பா உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு, அதை வந்து எங்கேயா போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவன் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வேண்டாம் இருப்பா சொல்கிறான். சரி ரைடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் ரைடு போகிறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு வந்து அந்த கார் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கார் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இது பார்த்தா வந்து குட்டியாக டப்பா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவனுக்கு அந்த கார் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. சரி வேண்டாம் இருப்பா. அவன் என்ன பண்ணான், காரை சும்மா ரைடு போகலாம், அந்த ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். பண்ணா நம்ம டெட்டை தாங்க காமிக்கிறாங்க. டெட்டு வந்து இப்போ சாலை பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காரு. சாலை ஏன் பார்க்க போயிருக்காருன்னா, ஆக்சுவலி சால் வந்து டெட்டை கூப்பிட்ட மாதிரி ஒரு பிளான் இருக்காரு. இப்போ வந்து சால் வந்து டெட்டை கூப்பிட்டுருக்காரு. எதுக்கு சார் கூப்பிட்டு நீங்கள் யாரும் கேட்கும்போது நம்ம சால் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாட்டி எடுத்திருக்காங்க போல, அந்த பாட்டி வந்து ஏதோ இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிய சொத்து இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு பாட்டிலாம் கிடையாது. உங்களுக்கு பாட்டி இல்லையா, அதாவது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய சொத்து இருக்கு போல இருக்குது, அவங்க அப்பாவுக்கு போகணும், அவங்க அப்பா இறந்துட்டாரு போல இருக்குது. ஸோ அதனால் அவங்க பையனுக்கு தான் போகணும். நீங்கள் உங்கள் பாட்டி தானே சொத்து அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன், எங்கள் பாட்டி சொத்துல வச்சிருக்காங்க, அந்த சொத்து எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம டெட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்து இது ஸ்கைலர் தான் காசு கொடுக்குறாங்க. எந்த விதத்துலனா, பாட்டி செத்துட்டாங்க, அதை பாட்டி வந்து செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து இப்போ பேரனுக்கு வருது. ஸோ அந்த கணக்கில் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம டெட்டுக்கு வந்து காசை கொடுத்துட்டாங்க. ஸ்கைலர் வந்து சால் மூலியமாக காசு கொடுத்துட்டாங்க. கட் பண்ணால் நம்ம கஸ்ஸு, நம்ம ஜெஸி, அப்புறம் மைக்கு, இவங்க 3 பேருமே கண்ணை கட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ஹெலிகாப்டர் இறங்கிட்டாங்க போல். அதனால் இவங்க 3 பேர் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிட்டு போகிறாங்கன்னா, இந்த மெத்து தயாரிக்கிறதுக்கான லேபுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய படிப்பெல்லாம் படித்து செம்ம சயின்டிஸ்ட் போல இருக்கவங்க. ஆனால் அவங்களால வந்து வெறும் 80%, 75% அளவு தான் வந்து மெத்து தயாரிக்க முடியுது. ஸோ அந்த அளவு தான் பியூராக மெத்து தயாரிக்க முடியுது. ஏங்க சயின்டிஸ்ட்னு கூப்பிட்டீங்கன்னா யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தர் கேட்குறாரு. இவர் தான் அந்த சயின்டிஸ்ட். ஜெஸியே சொல்கிறாங்க, யார் இவன் சயின்டிஸ்டா, இவன் மூஞ்சா பார்த்து அந்த மாதிரி தெரியலன்னு சொல்ல மாதிரி ஜெஸி காண்டாகிறான். ஏன் எதுக்கு மூஞ்சை பார்த்து நீ கண்டுபிடிக்கிற, நீ என்ன மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிருவியா, நீ வந்து உடம்புல அந்த மூஞ்சை பார்க்காத, உள்ள இருக்கிற திறமையை பாரு, என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா, நீ என்ன அவ்வளோ படிச்சிருக்கே அப்படின்ற நம்ம ஜெஸி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. தம்பி நீ என்ன பெரிய சயின்டிஸ்டா, சரி ஓகே ஏதாவது ஒரு ஆசிட் பேர் சொல்லணும், எனக்கு ஆசிட் பேர்லாம் தெரியாது, அதுக்கு தயாரிக்கிறது ஆசிட் பேர்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் நான் வந்து பயங்கரமாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸி சொல்கிறான். இந்த ஆசிட் பேரை 12வது படிக்கிற பையன் கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, இவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இவனுக்கு அந்த ஆசிட் பேர் தெரியான்ட்டு அந்த சயின்டிஸ்ட் கலாய்க்கிறாரு. இல்லை இப்போ பாரு நான் எந்த அளவுக்கு நான் மெத்து தயாரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லவுடனே, எங்களுக்கு தயாரிச்சு காமின்னு சொல்லவுடனே, அப்போ நம்ம ஜெஸி நான் சொல்கிறேன்னா, அந்த மெத்து தயாரிக்கிறதுக்காக ஒரு ஆசிட் இருக்கணும், அந்த ஆசிட் எங்கன்னு கேட்கும்போது, அந்த ஆசிட் தயாரிக்கிறது ரொம்ப நேரம் அவங்க பண்ணி வெயிட் பண்ணி சொல்லும்போது நம்ம ஜெஸி சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நீ ஆசிட் தயாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸி அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. கட் பண்ணால் நம்ம ஜூனியர் தாங்க காமிக்கிறாங்க. ஜூனியர் வந்து நம்ம வால்டர் வீட்டு கதவை தட்டுறாங்க. அந்த காரை வேண்டாம் ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. வால்டர் வீட்டு கதவை தட்டுறாங்க. வால்டர் செம்மையாக நம்ம ஜெஸிக்கிட்ட அடி வாங்கி பட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பையன் கதவை தட்டுறானே ஏந்து பார்க்குறாரு. ஸோ அப்புறமா அவன் பையன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். யார் இப்போ இந்த மாதிரி அடிச்சா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறான். யார் இப்போ அவங்களை அடிச்சது அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இதெல்லாம் அம்மா இதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இல்லை உடனே அம்மாவுக்கு சொல்ல போகிறேன்னு ஃபோன் பண்ணுறான். அம்மாவுக்கு தயவு செஞ்சு சொல்லாத, நீ விடு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தெரியாதனமோ ஒரு தப்பில் இறங்கிட்டேன், இதெல்லாம் அப்படி தான், நீ எல்லாம் கண்டுக்காத, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் என்ன பண்ணுறான்னா அவங்க பையன் அமுச்சு விட்டுறாரு. இப்போ நம்ம ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வந்து அந்த ஆசிட்லாம் தயாரிச்சிட்டாங்க போல இருக்க. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா மெத்தெல்லாம் தயாரிச்சிடறாரு. மெத்து தயாரிச்சதுக்கு அப்புறமா அது எத்தனை % பியூரா இருக்குது அப்படின்ற மாதிரி எடை போட்டு பாருங்க.
பார்த்தா 96% பியூரா இருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஆடி போயிடுறாங்க. நம்ம வால்ட்ரு 99% அதுக்கு பண்ணுவார். ஆனால் வால்ட்ருக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஜெஸி தான் போல இருக்கு 96% கிறிஸ்டல் கிளியர் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் நல்லா படித்தோம் கூட 76% 80% அந்த அளவுக்கு தான் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஜெஸி 96% பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வால்ட்ரு 99% பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு 96% ரொம்ப பெருசு. 96% அவன் உருவாக்குற ஒன்று எல்லாமே வந்து தயார் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சாலை காமிக்கிறாங்க. சால் உடனே போய் ஸ்கேல கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, இந்த டெட் இருக்கான் தெரியுமா, அவன் காசு வாங்கினால அவன் டாக்ஸ் கட்டுவான்னு பார்த்தா புதுசாக கார் வாங்கியிருக்கான். அது என்னன்னு ஓடி போய் உடனே என்னன்னு பாருன்னு சொன்னோடனே நம்ம ஸ்கேல ஒன்றுமே புரியல. காசு கொடுத்து டாக்ஸ் கட்டுவான்னு பார்த்தா கார் வாங்கியிருக்கான்ட்டு என்ன பண்ணுறான்னா அவன் ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா டெட் ரொம்ப திமிரா பேசுகிறான். என்ன ஸ்கேலர் புதுசாக என்ன வந்திருக்கான்னு கேட்கும்போது, என்ன புதுசாக கார் வாங்கியிருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் கார் தான் வாங்கியிருக்காது என்னன்னு கேட்கும்போது, டேய் இருக்கிற காசு டாக்ஸ் கட்டுவான்னு பார்த்து நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, டாக்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக கட்டிக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் பணக்கார ரிச்சுன்ட்டு. டேய் அப்போ நீ தாண்டா மாட்டுவா பரவாயில்ல கேட்கும்போது, சரி அது ஏன் காசு தானே நீ ஏன் இந்த அளவுக்கு பண்ணு கேட்கும்போது, உனக்கு உதவி பண்ண பாரு என்னதான் அடிக்கணும், அந்த காசு உன் பாட்டிக்கிட்ட தானே வந்துச்சு சொன்னாங்க, பாட்டிக்கிட்ட தானே வரல, நான் வந்து பாவப்பட்டு உனக்கு அந்த காசை பிச்சை போட்டேன், அதுக்கு நீ புதுசாக கார் வாங்கி ஜாலியாக இருப்பியா அப்படின்ட்டு நம்ம ஸ்கேல் என்ன பண்ண காண்டில் போயிடுறாங்க. நம்ம டெட்டுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம பாட்டி சொத்தலாம் இல்லையா இவகிட்ட தான் காசு வருமா அப்படின்ற மாதிரி நம்ம டெட் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பண்ணா நம்ம கஸ்ஸு மைக்கு ஜெஸ்ஸி இவங்க 3 பேர் தான் காமிக்கிறாங்க. நம்ம கஸ்ஸுக்கு ஜெஸ்ஸி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெஸ்ஸி அவங்க இடத்துக்கு வந்திருக்கான், மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ் இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவன் இடம் மாதிரி ரொம்ப தைரியமாக பேசினான். ஒரு இடத்துல கூட அவன் பயப்பில்லை. அதனால் கஸ்ஸுக்கு நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து ஜெஸ்ஸி கிட்ட சொல்கிறாங்க. ஜெஸ்ஸியுமே ரொம்ப ஹாப்பியாக வரான். அதுக்கப்புறமா நம்ம கஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த புதுசாக மெக்சிகன் கேங்ஸ்டர்ஸ் இருக்கான் தெரியுமா அவன் வரான். அதாங்க நம்ம கஸ்ஸோட ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா அவனை வந்து அந்த தாத்தா அந்த ஹெக்டார் தாத்தாவும் இந்த ஆள் தானே சாவடிச்சாங்க. இந்த ஆள் தான் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஸோ அதான் நீ தான் அந்த 96% அளவுக்கு வந்து மெத்த பியூரா பண்ணியா சமப்பாடி ரொம்ப வேலைக்காரப்பா நீ இங்கே இருந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெஸ்ஸி உடனே கஸ்ஸை பார்க்குறாங்க. கஸ் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறான்னா, இவன் சயின்டிஸ்ட்லாம் இல்லை யாரோட தான் பார்த்து பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னே, யாரோட பார்த்து பண்ணா என்னையா நமக்கு மெத்து பியூராக வருதுல்ல, நீ கூட தான் பயங்கரமாக படிச்சிருக்க, ஆனால் நீ எவ்வளோ 76% 80% தானே பண்ணுற, அவன் 96% பண்ணியிருக்கான், உன்னோட அவன் ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு சொன்னா நம்ம கஸ் என்ன பண்ணா புதுசாக சரக்கு பாட்டில் எடுக்கிறாரு. டேய் இதை தான் ரொம்ப நாள் குடிக்கலாம்னு நினச்சேன், ரொம்ப காஸ்ட்லி, சரி வாங்க எல்லாம் இந்த சரக்கை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சரக்கு கிளாஸில் ஊற்றுறாங்க. டக்குன்னு அப்படியே சரக்கை குடிக்கலான்னு பார்க்கும்போது எல்லாம் அப்படியே வைக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம கஸ் வாங்கிட்டு வந்தது, இதில் ஏதாவது விஷம் கலந்துண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கஸ் எடுத்து குடிச்சிடறாரு. ஸோ இவர் விஷம் கலந்தானே அவர் குடிக்க மாட்டார்ல, ஆனால் இவரே குடிக்கிறாருன்னா அப்போ நம்ம எல்லாம் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே குடிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பார்ட்டியாக நடக்குது. ஸோ பொண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு செம பார்ட்டி நடக்குதாங்க. அப்போ நம்ம கஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாருங்க. ரெஸ்ட் ரூம் ஏன் போகிறாரு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, அந்த சரக்கில் வந்து விஷம் கலந்துருக்காரு போல இருக்கு. ஸோ மற்றவங்க குடிச்சிட்டாங்க, இவரும் குடிச்சு தானே ஆகணும், ஆனால் குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த சரக்கு அப்படியே வந்து எந்த அளவுக்கு வாந்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாயில் உள்ள கை விட்டு வாந்தி எடுத்துறாரு. அதுக்கப்புறமா வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா தொப்புன்னு எல்லாம் அவங்க அடியாளுங்களை விழுறாங்க. டக்குன்னு இந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா, இந்த ஆள் ஒரு செகண்ட் விழுந்துடுறான். அப்போ தான் நம்ம மெக்சிகன் கேங்ஸ்டர் வந்து நம்ம கஸ்ஸை பார்க்குறான். கஸ்ஸை அப்போ தான் வாயெல்லாம் தொடச்சிட்டு வெளில வராரு. வெளில வந்தோடனே அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் நம்ம கஸ்ஸை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். நம்ம கஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் அவனையும் திருப்பி வந்து முறைக்கிறாரு. ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் வந்து சாக தான் போகிறான். ஸோ இதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அப்படியே முறைச்சிட்டு தான் இருக்காரு. எல்லாமே தொப்புன்னு விடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சரக்கை குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் சரக்கை குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே அடிக்கிறதுக்காக வராங்க. அப்புறம் மைக்கு ஜெஸ்ஸிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லா அடிச்சு போடுறாங்க. நம்ம கஸ் வந்து என்னதான் வந்து அதை குடிச்சிட்டு அதை துப்பி இருந்தாலும் அவருக்கு லைட்டாக வந்து அந்த பாய்சன் வந்து அவர் உடம்புல தான் இருக்குது. டக்குன்னு பொத்துன்னு விழுந்துடுறாரு. நம்ம மைக்கு என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கிறாருங்க. ஸோ ஏன்னா ஒரு சில பேர் அங்கே சரக்கு குடிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம மைக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸி இருக்காருல அவர் வந்து கஸ்ஸை இருந்து காரில் போடுறாங்க. இவங்க உடனே வந்து நம்ம கஸ்ஸை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் அந்த சரக்கு குடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து நடுவில் போட்டு தள்ளிட்டே போவாங்க. அப்போ உடனே என்ன ஆயிடுதுன்னா ஒரு குண்டு வந்து நம்ம மைக்கு மேலே பட்டுருது. ஸோ மைக்குமே இப்போ பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 11 கிரால் ஸ்பேஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு டாக்டர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு வெளில போகிறாங்க. வெளில போய் பார்த்தா நம்ம ஜெஸ்ஸி வந்து கஸ்ஸையும் வைக்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறான்னா கஸ்ஸை மட்டும் ஸ்ட்ரக்சரில் போட்டு போயிடுறாங்க. இங்கே ஒருத்தர் மைக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவன் யாரும் இப்போ ஸ்ட்ரக்சரில் போட்டு தூங்கிட்டு போய்க்கான்னு கேட்கும்போது, முடியாது சார், இவர் தான் வந்து எங்களுக்கு சம்பளம் தராரு, நாங்கள் இவரை தான் பார்த்துப்போம், அந்த மைக்கில் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணுறதுனே தெரியல. மைக்கை கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த உள்ள ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அது உள்ள வந்து அதான் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து படுக்க வைக்கிறாரு. மைக்கை வந்து நம்ம வந்து ஜெஸ்ஸி வந்து படுக்க வைக்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து கஸ்ஸுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப காண்டாகிறாரு. ஏன்னா ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணி இன்னொருத்தங்களும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். ஆனால் கஸ்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் மைக் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாமல் மைக் அப்படியே விட்டு வந்தாங்க. அவர் சத்தா சாப்பிட்டு விட்டு வந்துட்டாங்க. நம்ம ஜெஸ்ஸி தான் மைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரில் படுக்க வைக்கிறாரு.
பண்ணா நமக்கு இந்த லேப்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம வால்டர் வந்து மெத்தையை அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைரஸ் கிட்டு நம்ம வால்டரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வால்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பதான் அவர் என்ன கேட்குறாருன்னா, சரி ஜெஸ்ஸி வந்து மெக்சிகோ கூட்டு போற சொன்னாங்களே, கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இவர் எது கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். கட் பண்ணா நம்ம வால்டர் இருக்கார்ல, ஹேங்கோட தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹேங்க் வந்து அந்த இவருக்கு ஒரு பிரைவேட் ஏரியா இருக்கு தெரியுமா, அங்கேயே வந்து இந்த பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ நம்ம வால்டர் வந்து சொல்றாரு, எவ்வளோ நேரம் தான் நம்ம அங்கேயே பார்த்துன்னு இருப்போம், வாங்க சகல போகலாம் அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க சகல் அப்படின்ட்டு வந்து பைனாக்குலர்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் வால்டர் என்ன பண்ணுறதே தெரியல. இந்த ஆள் அதை அடக்கலாம என்ன பண்ணா ஒன்றுமே தெரியல. அவர் தானே கார் ஓடிட்டு இருக்காரு, வாங்க சகல போகலாம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணான்னா கார் எடுத்துன்னு அவங்க எப்படி வீட்டுக்கு போயிடுறாங்க. பண்ணா நம்ம ஜெஸ்ஸி தாங்க காமிக்கிறாங்க. கஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் வந்து மைக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. அவருக்கு தேவையான ரத்தம் எல்லாமே அங்கேயே இருக்கு. சார் உங்களுக்கு எப்படி சார் தேவையான ரத்தம்லாம் உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஜெஸ்ஸி கேட்குறாரு. ஆமாம் எங்களுக்கு எல்லாமே தேவையான ரத்தம் எங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிடும். அதாவது நம்ம கஸ் வந்து எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கூட வேலை செய்யறவங்க பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்ல, அதுக்கு தேவையான ரத்தத்தை எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா கஸ்ஸுக்குன்னு ஒரு ரத்தம் இருக்குது, மைக்குன்னு ஒரு ரத்த பாக்கெட் இருக்குது, ஏன் நம்ம ஜெஸ்ஸி கூட ரத்த பாக்கெட் இருக்குது. ஏன் ரத்த பாக்கெட் அதாவது என்னோட ரத்தம் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சின்னு கேட்கும்போது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு என்ன நல்லா அலர்ஜி இருக்குது, நீங்கள் வந்து சிகரெட் பிடிப்பீங்க, பீடி அடிப்பீங்க, கஞ்சா அடிப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்து தயாரிக்கும் போது உங்களுக்கு அப்பப்போ அலர்ஜி வரும். அந்த அலர்ஜிலாம் உங்களுக்கு வந்து எப்போ வரனே தெரியும், எப்போ போகணும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம ஜெஸ்ஸி கொண்டு போய் புரியல, உங்களுக்கு எப்படிலாம் தெரியும் கேட்கும்போது நம்ம கஸ் தான்ப்பா சொன்னார், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம கஸ்ஸும் வந்துட்டாருங்க. கஸ்ஸும் நம்ம ஜெஸ்ஸி திரும்ப இவங்க 2 பேரும் நடந்தே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெஸ்ஸி நம்ம மைக்கும் டோட்ட போய் கேட்கும்போது, இப்போ அதுக்குலாம் டைம் இல்லை, நம்ம இங்க வந்து ரொம்ப தூரமா நடந்து போனோம், மைக் அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம கஸ் சொல்றாங்க. நம்ம ஜெஸ்ஸி கொண்டு போய் புரியல, சரி வாங்க நடந்தே தான் போகணும்னு கேட்கும்போது, ஆமா இங்க வந்து நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ் சொல்றாரு. நம்ம ஜெஸ்ஸியும் கஸ் வந்து நடந்தே போய்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஸ்கைலர் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ ஸ்கைலர் வந்து நம்ம இவர் கார்டு தெரியுமாங்க, அதான் டெட்டு, அவன் வந்து ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாடிட்டு சொல்றான். இவங்களுமே போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா என்ன சொல்றான்னா, இது உன் காசு தானே, நீ தானே சொன்னல உன் காசுல எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என் காசு வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு என்கிட்ட காசுலாம் தர அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வச்சுக்கோ, டாக்ஸ் கட்டணும்ல அப்படின்னு சொல்லும்போது, டாக்ஸ்லாம் அப்புறம் கட்டிடலாம், நீ எதுக்கு வந்து என்னோட விஷயத்துல நீ வரேன்னு கேட்கும்போது, ஆமா நீ தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ தானே வந்து எனக்கு அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டாப்போ, அப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன்னு கேட்கும்போது, இவன் காசுலாம் வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன பண்றான்னா, அவன் செக்கு கொடுப்பான், இந்த மாதிரி எனக்கு உன் காசு வேணான்ட்டு அந்த செக்கை கிழிச்சு போட்டு ஸ்கைலர் அங்கே வந்து போயிடுறாங்க. கட் பண்ணா நமக்கு அந்த ஹெக்டார் தாத்தா தான் காமிக்கிறாங்க. அவர் பாட்டு பீஸ்ஃபுல்லா டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம கஸ் வராரு. உன் கூடயே ஒருத்தன் தான் தெரியுமா, அதான் என் ஃப்ரெண்டை சாவடிச்சு தெரியுமா, அப்போ உன் கூட ஒருத்தன் தான் தெரியுமா, அவனை இப்பதான் நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லும்போது நம்ம தாத்தாக்கு செம ஷாக்கு. என்னது போட்டு தள்ளிட்டியா ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணிலே காமிக்க, அதுக்கு வந்து என்ன பண்றான்னா, அந்த மெக்சிகன் கேங்ஸ்டர் இருக்காரு தெரியுமா, ஒரு கழுத்துல செயின் போட்டுருப்பாரு, அந்த செயினை காமிக்கிறாங்க. பார்த்தல செத்துட்டான், அவன் கூடயே வந்து அவன் பேர் அந்த தெரியுமா, அடியால வேலை செஞ்சுட்டால, அவனையுமே போட்டு தள்ளிட்டேன், அவனை நான் போட்டு தரல, என்னோட சிசிய போல வந்தான் ஒருத்தன் தான், அவன் தான் போட்டு தரலாம் சொல்லும்போது, யார் அவன் பார்க்கணுமா, ஜெஸ்ஸி வாடான்னு சொல்லும்போது நம்ம ஜெஸ்ஸி வந்து இருக்கிறாரு. நம்ம தாத்தாக்கு சமகாண்டு. ஏன்னா அந்த போலீஸ்ல வந்து இந்த ஜெஸ்ஸி தான் வந்து டியூகோவை போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட கேட்கும்போது, இந்த தாத்தா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாரு, ஜெஸ்ஸியை பாவன் காப்பாற்றி விட்டுருப்பாரு. ஆனால் இப்போ ஜெஸ்ஸி வந்து அவன் பேரனை கொண்டுட்டான்ல, அதெல்லாம் சமகாண்டா வராரு. கஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என் மூஞ்ச பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா மூஞ்ச திருப்பிறாரு. அப்புறம் கஸ்ஸும் ஜெஸ்ஸியும் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா நமக்கு வந்து இப்போ வால்டரையும் ஹேங்க் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேர் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹேங்க் என்ன சொல்றேன்னா, அவங்க லாண்ட்ரி கடை இருக்குல்ல, அங்கே வண்டி எப்படிங்க சொல்றாங்க. நம்ம வால்டருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அங்கெல்லாம் போகிறோம் கேட்கும்போது, அதுவும் கஸோட இடம் தான், அங்கே ஏதாவது அவன் வந்து மெத்தத்தை அடிச்சிட்டு இருந்தானா, அதனால அவங்க சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. யோ உனக்கு என்ன நீ வண்டி எடுத்து அங்கே விடுறான்னு சொல்லும்போது, நம்ம வால்டர் என்ன பண்ணா, அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே போறாரு. என்ன பண்ணா, கிராஸ் பண்ணிடுறாரு. யோ ஏன் கிராஸ் பண்ண, அங்கே இருந்துப்பா லாண்ட்ரி கடை சொல்லும்போது, லாண்ட்ரி கடையாட போகும்போது வேற இன்னொருத்தர் மேலே ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனால நம்ம ஹேங்குக்கு கழுத்து ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. நம்ம வால்டர் இருக்காரு தெரியுமா, அவருக்கு பெருசாக ஒன்றும் அடியில், மூக்கில் தான் வலி, மூக்கில் தான் வந்து கட்டு போட்டிருக்காங்க. கட்டுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பேண்டேஜ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம ஹேங்க்கு காலில் அடிப்பட்டது, இப்போ கழுத்தில் அடிப்பட்ட அளவுக்கு நம்ம வால்டர் பண்ணிட்டாரு. பண்ணா நம்ம ஸ்கைலர் தாங்க காமிக்கிறாங்க. ஸ்கைலர் வந்து சால்கிற ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கைலர் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம இவரு இருக்காரு தெரியுமா, சால், அவரோட ஒரு பாடி கார்டு ஒருத்தர் பார்த்து தெரியுமா, அவரும் அதுக்கப்புறம் அந்த கார் வாஷ் கம்பெனி ஓனர் கிட்ட வந்து ஒருத்தர் போய் பேசியிருப்பார் தெரியுமா, அவரையும் இவங்க 2 பேரும் அமுச்சு விட்டு டேட்டா போய் மறைச்சா சொல்றாங்க. டெட்டுமே கதவு தொடங்குறாரு. இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் இப்போ நான் உனக்கு சொல்லுவேன், இந்த செக் இருக்கு தெரியுமா, அதை கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் மறுத்துவாங்க. அதுக்கு வந்து அவர் செம்மையாக பயந்துறாரு. இல்லை இந்த ஸ்கைலர் தானே அமிச்சா, விட்டுருங்க சார்ன்ட்டு அந்த டேட்டு ரொம்பவே கெஞ்சுவான். இப்போ நீ வந்து என்ன இப்போ
இப்போ நீ வந்து அந்த செக்கில் கையெழுத்து போறியோ இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது சரி ஓகே நான் டெட்டு வந்து என்ன பண்ணேன்னா செக்கில் கையெழுத்து போடுற மாதிரி போட்டு அவன் என்ன பண்ணான் அங்கே வந்து தப்பிச்சு ஓடி போவான். ஓடி போனோன்னு அங்கே மேட் இருக்கும், அதில் வழுக்கி விழுந்து அப்படியே அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் தலை முட்டி அப்படியே மயக்கம் போட்டு ஊந்துருவான். இந்த 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கட் பண்ணா நம்ம ஜெஸ்ஸியும் ஆண்ட்ரியா பையனை தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஜெஸ்ஸி வந்து ஆண்ட்ரியா பையனோட சேர்ந்துட்டான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம வால்ட் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து வராரு ஜெஸ்ஸியை பார்க்கறதுக்காக. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, ஜெஸ்ஸி வந்து வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜெஸ்ஸியை பார்க்கலான்னு வராரு. அப்போ ஜெஸ்ஸி நான் சொல்லணும்னா எதுக்கியா இப்போ இங்கே வந்த, என்னோட வந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்கு எடுத்து விடுறதுக்காக வந்தியா, என்னை ஃபாலோ வேறு பண்ணல, அதுக்கெல்லாம் நீ வாங்குவியா அப்படின்னு கேட்கும்போது மன்னிச்சிடறா நம்ம 2 பேரும் சேர்ந்து கஸ்ஸை கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று அதுலேருந்து திருந்தலை அப்படின்ட்டு நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணா சாம காண்டிட்டா வந்து கிளம்பிடுறாரு. அப்போ வெளில டைரஸ் கிட்ட வரான். டைரஸ் கிட்ட வந்துட்டு இன்னொன்று வந்து கஸ்ஸை கொள்றது தானே இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம வால்ட் இருக்கார்ல அவருக்கு ஒரு ஷாக் மாதிரி கொடுத்து ஒரு பாலைவன ஏரியா மாதிரி இருக்குது அங்கே கூட்டின்னு போய் முட்டி போட வச்சுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம கஸ் இருக்காரு. கஸ்ஸை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி வால்ட் பதறாரு. நான் வந்து அதாவது வந்து நீ எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப நாளாவே வந்து கொல்றதுக்காக பிளான் போட்டுட்ருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஜெஸ்ஸிக்காக வந்து நான் பாவம் பட்டு விட்டுட்ருக்கேன். நான் வந்து இப்போ உனக்கு கொண்டனா ஜெஸ்ஸி வேலை பார்க்க வர மாட்டான், உன்னை பாவம்னு விட்டுருக்கேன். ஆனால் மறுபடியும் நீ வந்து எனக்கு கொல்றதுக்காக தான் வர, உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன், அடுத்த வாட்டி நான் கொல்ல நினச்சேன்னா உனக்கு ஒரு பையன் இருக்கால அவனை போட்டு தள்ளுவேன், உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கால அவனை போட்டு தள்ளுவேன், கை குழந்தை ஒன்று இருக்குல்ல அதையும் போட்டு தள்ளிட்டு கடைசியாக உன்னை போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி கஸ் பயங்கரமாக மிரட்டுறாரு. நம்ம வாழ்றதுக்கு அல்ல இல்லை செம்மையாக பயந்துடாரு. இதுக்கப்புறமா நீ என்னோட விஷயத்துல இருந்து குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ் என்ன பண்ணுறாரு, அவர் அமுச்சு விட்டுறாரு. டக்கு நம்ம வாழ்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயத்தில் இருக்காரு. சாலை பார்க்கறதுக்காக போறாரு. ஆனால் ஆஃபீஸில் பார்த்தோம் நாங்கள் 2 அடியார்கள் பார்த்துருமா, அவங்க 2 பேரும் காமிக்கிறாங்க. அவன் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்டா அவன் அழுகச்சு ஓடுறதுக்கு மயக்கம் போடுற கீழே வந்து மயக்கம் போடுற அளவுக்காக வந்து அவனை பயமுறுத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வால்ட் வராரு. வால்ட் வந்து என்ன சொல்றான்னா, யோ நீ ஒருத்தர் சொன்னா தெரியுமா ஆள நேரமே இல்லாமல் ஆக்கிடுவான்ட்டு, அவனோட நம்பர் மட்டும் தயார் சொல்லும்போது சரி அவன் நம்பர் தரேன், இப்போ யாரை நீ இப்போ யாரை வந்து அடையாளம் இல்லாமல் பண்ண போற கேட்கும்போது நான் தான் நான் தலைமுறை வாயிலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வால்ட் சொல்றாரு. அவனோட ஃபோன் நம்பர் தராரு. இந்த கோடு வச்சுக்க, இந்த கோடு சொன்னா அப்பதான் வந்து இந்த கோடு சொன்னதான் வந்து நான் அனுப்பிச்சா அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம வால்ட்டுமே சரி ஓகே அப்படின்னு என்ன பண்றாரு, அவன் ஃபோன் நம்பரையும் அந்த கோடி வாங்கிட்டு போறாரு. ஒருத்தர் இருக்காங்க தலைமறைவா ஆள் ஆக்கிடுவாங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும். ஸோ அவனை போய் பார்த்து அந்த கோடு கொடுத்தோன்னா அந்த கோடை வச்சு சால் தான் அனுப்பிச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே வீட்டுக்கு போறாரு. பேஸ்மெண்ட்டில் நிறைய காசு இருக்கும். என்ன கொஞ்சம் காசை காணுமே ஸ்கேலர் கிட்ட கேட்குறாரு. அப்போ ஸ்கேலர் சொல்கிறான், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா டெட்டுன்ட்டு, அவன் வந்து இந்த மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சு அவன் டேக்ஸே கட்டலை, அதனால அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு காசு கொடுத்தேன், ஏன் ஃபீல் பண்ணிட்டு கேட்கும்போது நம்ம வால்ட் வந்து கதறி அழுகுறாரு. பேஸ்மெண்ட்டில் படுத்துக்கிட்டு செமையாக அழுகுறாரு. ஏன் கழுவுறீங்க ஸ்கேலர் கேட்குறாங்க. அப்படியே அழுதுகிட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னு அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கெஸ் நம்ம ஃபேமிலியை கொண்டுருவோம் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. இதோட இங்கே இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 12 எண்டிங் டைம்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி போன எபிசோட்ல நம்ம வால்டர் வந்து சாலிகிட்ட சொல்லியிருப்பாரு, நீ என்ன பண்ணவே தெரியாது, நீ என்ன பண்ற, அந்த ஹேங்க் இருக்கான் தெரியுமா அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து டியூக்கோட ஆளுங்களாம் உங்களை சாவடிச்சுக்காக வராங்க, அலாட்டா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாலிகிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி சாலியுமே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் வீட்டில் வந்து பாதுகாப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வர சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கைலரு பாப்பா பசங்க எல்லாருமே தான் வர சொல்லியிருக்காங்க. நம்ம வால்டர் தான் வர சொல்லியிருக்காங்க. ஆனால் வால்டர் போல இப்போ நான் மட்டும் கூட வந்தேன்னா உனக்கு தான் ஆபத்து அதிகம், ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ ஹேங்க் கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு கேட்கும்போது ஹேங்க்கு நான் பேசிக்கிறேன், நான் வரல நீ போங்க அப்படின்னு சொல்லோன்னே நம்ம ஸ்கைலர் என்ன பண்ணுறதே தெரில. அப்போ தான் வால்டர் சொல்கிறாரு, எனக்கு கேன்சர் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே தயாராக இருந்தோம், நான் எப்போ சாவணும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், நான் எப்போனாலும் செத்துருப்பேன், அதுக்கு நம்ம எல்லாம் தயாராக இருந்தோம்ல, அந்த மாதிரி இப்போ தயாராரு, நான் எப்போனாலும் சாவேன், இன்னைக்கு கூட செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கைலர் மன அளவில் வந்து தயாராகிக்கிறாங்க. அப்போ நம்ம வால்டர் என்ன பண்ணுறான்னா ஃபோன் எடுத்து போய்ட்டு ஹேங்க் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த கடை இருக்கு தெரியுமாங்க, அதான் அந்த கார் வாஷ் கம்பெனி இருக்கு தெரியுமாங்க, ரொம்ப வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸ்கைலரு ஹோலி அப்புறம் பையன் இருக்கான் தெரியுமா 3 பேருக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன், நான் மட்டும் வரல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹேங்க்குமே வந்து சரி ஓகே பரவாயில்ல சகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்க் சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம வால்டர் இருக்கார்ல அவர் வந்து பசங்க எல்லாம் அப்புறம் நம்ம ஸ்கைலர் எல்லாம் காரில் உட்கார வச்சுட்டு கடைசியாக ஹோலி ஒரு அடி பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்கைலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அமுச்சு விட்டாங்க. நம்ம வால்டர் மட்டும் அங்கே ஸ்விம்மிங் பூலாண்ட உட்காந்துட்டு இருக்காரு. கன்னை சுற்றி விளையாடிட்டு இருக்காரு. அவர் விளையாடல ஒரு பயத்தில் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கஸ்ஸோடங்களை நம்ம எப்போனாலும் வந்து நம்மளை கொள்ளுவானுங்க, அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. அந்த செடி அப்படியே பார்க்குறாரு, அதை பற்றி யோசிக்கிறாரு. ஸோ செடியோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ பிளான் பண்ணுறாரு போல இருக்கு, அந்த செடியை பற்றி யோசிக்கிறாரு போல இருக்கு. இப்போ நம்ம ஹேங்க் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வீட்டில் பாதுகாப்பு பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம ஹேங்க் சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சு பொய்யா இருக்கும் பிளாங்க் காலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹேங்க் சொல்றாரு. அப்போ ஹேங்க் வந்து அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அங்கே அவர் அந்த ஃப்ரெண்டு வந்து அங்கேயே தான் இருக்காரு. அப்போ நம்ம ஹேங்க் தான் சொல்கிறோம் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு என்னமா கஸ் ஐசன்பர்காக இருப்பான் போல இருக்கு, அவனுக்கு வந்து பிரைவேட் ஏரியா ஒரு லாண்ட்ரி கடை மாதிரி
இடம் இருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மெத்து தயாரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறியான்னு சொன்னோன்னே நம்ம ஃப்ரெண்டு பேர் சரி ஓகேன்னு போகிறான். ஸோ அங்கே நம்ம ஹேங்கோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர். ஸோ 2 பேரும் மட்டும் அந்த லேண்ட் கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஒருத்தர் வழிமறிக்கிறாரு. என்ன சொல்றேன்னா வாரண்ட் இருக்கா சார் சர்ச் பண்ணணும்னு கேட்கும்போது ஆமாப்பா வாரண்ட் இருந்தால் தான் விடுவீங்களா, வாரண்ட் வேணும்னா 1/2 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆட உடனே 30 பேர் வருவாங்க, அப்புறம் அவனால வேலை செய்யவே முடியாது, இப்போ நாங்கள் 2 பேர் வந்தால் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஹேங்கோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா அந்த லாண்ட்ரி கடை இருக்கு தெரியுமா, அதுக்கு பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஜெஸி அந்த டைரஸ் கிட் எல்லாமே வந்து மெத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு தான் மெத்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸியும் டைரஸ் கிட்ட நிற்கிறாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. இந்த மிஷின் ஆன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா ஆன் பண்ணால் சவுண்ட் கேட்டு கீழே வந்துட போறாங்க. இன்னொன்று இவங்க 2 பேருக்கு அந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கீழே பேஸ்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. எல்லாத்தையுமே நம்ம கஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கேமரால. அப்போ நம்ம கஸ் ஜெஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜெஸிக்கு ஃபோன் பண்ண உடனே இங்கே என்ன நடக்குது தெரியுமா கேட்கும்போது அப்போ நம்ம ஜெஸி சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே தெரில, மேலே ஏதாவது போலீஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இல்லை தெரிஞ்சு கேட்கும்போது இது எல்லாமே வால்டர் பண்ண வேலை தான், நம்ம வந்து வால்டரை வந்து சரியாக வேலைக்கு வைக்கல, அதனால வால்டர் வந்து ஹேங்க் கூட சேர்ந்துன்னு நம்ம இந்த லாண்ட்ரி மிஷினை போட்டு கொடுத்துட்டான், இதுக்கு தான் சொன்னேன் நம்ம அந்த வால்டர் வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் நம்ம ஜெஸி சொல்றாரு இந்த மாதிரி வால்டர் போட்டு தான் நான் வேலைக்கு வர மாட்டேன், அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு மாதிரி ஜெஸி சொல்றாரு. நம்ம கஸ் செம்ம காண்டாகுது. ஏன்னா கஸ் ஜெஸியால தான் வந்து நம்ம வால்டர் போட்டு தராம இருக்காரு. எல்லாம் ஒரு வால்டர் எப்பயோ போட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா போலீஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஜெஸி என்ன பண்றான்னா இந்த லாண்ட்ரி வண்டி தெரியுமா அதுல வந்து ஜெஸி வந்து துணியோ உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு அவர் ஜெஸியோட கார் தெரியுமா அந்த இடத்துல வந்து டிராப் பண்ணிடுறாங்க. நம்ம ஜெஸி என்ன பண்றான்னா அவர் கார்ல ஏறி அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. அப்புறமா நம்ம ஜெஸி வால்டருக்கு ஃபோன் பண்ணாரு. ஆனால் வால்டர் ஃபோன் எடுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து சாலுக்கிட்ட இருந்து இவர்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு. சரி சால் நம்ம கூப்பிடலாம் போனது அங்கே போறாரு. அங்கே பார்த்தா ஒரு பாடி கார்டு பார்த்து தெரியுமா அவர் வந்து ஜெஸியோட பேக்கெட்லாம் கை விட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் ஃபுல்லாக செக் பண்ணுறான். அப்போ நம்ம சால் வந்து டே அவன் நம்மால் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம சால் நிறைய காசுலாம் எடுத்து போய் ஜெஸி கிட்ட கொடுக்குறாரு. இப்போதைக்கு எல்லாம் தரேன்னு கேட்கும்போது கஸ் நம்மளை எப்போனாலும் போட்டு தள்ளத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு வந்து கஸ் பிரச்சனை இல்லைப்பா, இந்த வால்டர் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸி சொல்றாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. டே அந்த கஸ் நம்மளை ஏமாத்துறான்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ கசிட்ட போய் என்ன சொல்றேன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த சால் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி கசிட்ட போய் சொல்லு, அப்பதான் வந்து அவன் என்ன கொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சால் சொல்றாரு. சரி ஓகே நீ ஏதோ பொய்ன்னு சொல்லி அது என்ன போயின்னு கேட்கும்போது உனக்கு தெரியுமா இந்த கஸ் இருக்கான் வந்து வால்டரை வந்து பாலைவனத்தில் உட்கார வச்சு அவனை வந்து செம்மையை மிரட்டியிருக்கான், உன்னை நான் ஏன் கொல்லலைன்னா அதுக்கு ஜெஸி தான் காரம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மிரட்டியிருக்கான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சால் வந்து நம்ம ஜெஸி இதை சொல்கிறாரு. ஜெஸிக்கு ஒன்றுமே பிடிப்படலை. இப்போனா நம்ம ஹேங்க் தான் காமிக்கிறாங்க. ஹேங்க் வந்து அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ஸ்கைலரும் பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வால்டருக்கு ஃபோன் பண்ண அப்படி மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வால்டரு ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில. கட் பண்ணால் நம்ம ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸோட வீட்டில் வந்து பட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆண்ட்ராய்டு எடுத்து ஃபோன் வருது, அலைய வச்சு சத்தம் கேட்குது. ஸோ அப்போ நம்ம ஜெஸி என்ன பண்ணுறான்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அப்படிமா ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஹாஸ்பிட்டல் போனால் ஆண்ட்ரியா கட்டி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, பிராக் வந்து மயக்கம் போட்டு கீழே விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிராக் வேறு யாருமே இல்லைங்க, ஆண்ட்ரியாவோட பையன் பேர் தான் பிராக். அந்த பிராக் மயக்கம் போட்டு கீழே விட்டான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜெஸிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் என்ன காரணம் கேட்கும்போது ஒன்றுமே தெரியல, டாக்டருக்கே ஒன்றும் தெரியலையா, ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு வெளில வந்து பார்க்குறாரு. சரி வெளில வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணால் சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னா சிகரெட் அடி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா இந்த ரைசிங் சிகரெட் இருக்கும் தெரியுமா அது வந்து காணும். ஒருவேளை அந்த ரைசிங் சிகரெட் அந்த பையன் ஏதாவது யூஸ் பண்ணிருப்பான்னு தெரிவிட்டு என்ன பண்ணுறான்னா அது உடனே ஆண்ட்ராய்டை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அது பேர் ரைசிங், அது ஒரு பாய்சனு, இதை உடனே டாக்டர் கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது சரி உனக்கு எது நான் தெரியும் கேட்கும்போது எனக்கு உண்மையாக சொல்லி அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை, என்ன பண்ண போய் டாக்டர் கிட்ட போயிட்டு ரைசிங்கிற பாய்சன் தான் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஆண்ட்ராய்ட் போய் டக்குனு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம வால்டர் காமிக்கிறாங்க. அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருங்க. வீட்டில் உட்காந்து நம்ம கஸ்டோடாலி அவனாவது வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவனும் வரல. அப்போ யாரும் கதவு தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு கன்னோட பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜெஸி தான். வாடா ஜெஸி வந்து உட்காடுறாங்க. ஒரே பயமா இருக்குடா, இந்த கஸ் இருக்கான் தெரியுமா அவனை வந்து எனக்கு கொல்லுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். அதாவது இந்த பாலைவனத்தில் உட்கார வச்சு எனக்கு கொல்லுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டினா தெரியுமா, அதனால வந்து நான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜன்னலே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டக்குனு அங்கே இருக்கிற கன்னை ஜெஸி எடுத்து வால்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. எனக்கு தெரியும்டா அந்த கஸ்ஸோட சேர்ந்தானே நீ பண்ணுற, அந்த கஸ் தான் கொல்ல சொன்னான்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பிராக் இருக்கான்ல அவனை நீ தானே வந்து ரேசிங்லாம் கொடுத்தான்னு கேட்கும்போது பிராக்கா யாரு பிராக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாரு. தெரியாதம்மா நடிக்காத, நான் சாலர் ஆஃபீஸ் போயிருந்தேன், அப்போ அவன் பாடி கார்டு என்ன பண்ணியிருந்தான் தெரியுமா, என்னோட பேக்கெட் ஃபுல்லாக கை விட்டான். ஸோ அந்த நேரத்தில் ரைசிங் சிகரெட் எடுத்திருக்கான், அதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் உடனே வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்கான். நீ அந்த ஆண்ட்ரியா இருக்கான் தெரியுமா பிராக்கு, அவங்ககிட்ட கொடுத்து அவனை நீ வந்து இந்த மாதிரி சாவர இல்லை பிளான் போட்டிருக்க, அவனை சாவடிச்சா தானே என்னை வந்து உன் கூட சேர்த்துக்க முடியும், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம அப்போ வால்டர் என்ன பண்ணுறாரு சிரிக்கிறாருங்க. ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது இப்போ கூட அவனுக்கு புரியல. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம கஸ் இருக்கார்ல அவர் வந்து என்ன கொலை
கொல்லலை. ஏன் கொல்லலை? நீ வேலைக்கு வர மாட்டேன்ட்டு அவர் வந்து எனக்கு கொல்லாமல் விட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த பிராக்குங்கிற பையன் அதாவது வந்து கஸ் தான் வந்து அந்த பிராக்குங்கிற பையனை கொண்டிருக்காரு. ஸோ கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பழியை தூக்கி ஏன் மேலே போட்டுறதுனால இப்போ நீயே கொண்டுருவல்ல. ஸோ அதனால் வந்து அவருக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லும்போது என்ன ஆதாரம் இருக்குது கஸ் தான் வந்து அந்த பிராக்கு பையனை கொல்றதுக்கு பிளான் போடாருன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, உன் கூட ஒரு ஃபாலோ பண்ணுறான் தெரியுமா அந்த டைரஸ் கிட்டன்ட்டு அவன் வந்து எடுத்துருக்கலாம்ல. ஸோ அவனுக்கு வந்து ரைசிங் மாட்டு தெரிஞ்சு அவன் எடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கலாம், பிராக்கோ கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளானாக கூட இருக்கலாம். இந்த கஸ் தான் அந்த ஆண்ட்ரியோட தம்பியை கொண்டது. இப்போ அந்த பையனையே வந்து கொல்றதுக்காக நம்ம கஸ் தான் பிளான் போட்டிருப்போம் சொன்னோன்னே நம்ம ஜெசிக்கு எல்லாமே வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. இருக்கலான்ட்டு அவர் என்ன பண்ணா உடனே போய் கஸை கொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம வால்டர் என்ன சொல்றாருன்னா, அவசரப்படாதடா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் பிளான் பண்ணலாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிளான் சொல்றாரு. என்னன்னா இந்த பிராக் இருக்கான் தெரியுமா, அவனோட ஹாஸ்பிட்டலே நேரு. அப்போ டைரஸ் கிட்ட உன்னை வந்து மெத்த செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ வராத. அப்போ கஸ் அந்த இடத்துக்கு வருவான். கஸ் உங்ககிட்ட பேசுவான். நான் இல்லை நான் வரல, நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு. அப்போ கஸ் வந்து அந்த கார் பார்க்கிங்க்கு வருவான். நான் ஒரு பாம் மறுவும் செட் பண்ணுறேன். அந்த பாம் செட் பண்ணேன் அவன் காரில் ஏறணும்னா டக்குன்னு அந்த பாம் பிடிச்சிடும். இதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்து சொல்றாரு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜெஸ் இருக்கால அவனுமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அப்போ டைரஸ் கிட்ட வரான். இப்போ நமக்கு இது முக்கியம் இல்லைப்பா, நம்ம சீக்கிரமாக மெத்து செய்யணும் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜெஸ்ஸி என்ன சொல்கிறோன்னா, இல்லை இந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இப்போ நான் வந்து வரலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். இப்போ நாங்கள் வந்தேன்னா ரொம்ப தப்பாயிடும். அதனால் நான் இங்கே தான் இப்போ நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறாரு. சீக்கிரம் வர, நம்ம மெத்து செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டாலும் அவர் வர மாதிரி தெரியல. இந்த மேட்டர் உடனே அந்த டைரஸ் கிட்ட வந்து என்ன பண்ணாரு, கஸ் கிட்ட சொல்கிறான். கட் பண்ண நம்ம வால்ட்டை தான் காமிக்கிறாங்க. வால்ட்டர் வந்து குட்டியாக ஒரு பாம்பு செய்கிறாருங்க. ஸோ அது தூரத்தில் வெடிக்க வச்சு பார்க்குறாரு. அது கரெக்டாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் அந்த கஸ்ஸை கொண்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்ட்டர் என்ன பண்ணுறேன்னா அந்த பாம்லாம் செய்யறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம கஸ் தான் காமிக்கிறாங்க. கஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜெசியை பார்க்கறதுக்காக அவர் போறாரு. ஸோ காரை விட்டு இறங்குறாரு. காரை விட்டு இறங்கின உடனே நம்ம தூரத்தில் காமிக்கிறாங்க. பார்த்தா வால்டர் போயிட்டு அந்த பைனாகுலரில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதான் பாம் செட் பண்ண கரெக்டான டைம் அவர் என்ன பண்ணுறாருன்னா காரில் வந்து பாம் செட் பண்ணிடுறாரு. எப்போ நம்ம கஸ் போனதுக்கு அப்புறமா செட் பண்ணிடுறாரு. செட் பண்ணிட்டு அவர் அப்படியே தூரமாக வந்துடுறாரு. அப்புறமா நம்ம கஸ் போய் நம்ம ஜெசியை பார்க்குறாங்க. ஜெசி வந்து என்ன சொல்கிறேன்னா, சாரி சார் இப்போ என்னால் வர முடியாது கஸ், நான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செஞ்சு விட்டு போனோன்னா நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் கேட்கும்போது, இல்லை இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட பையன், பர்சனல் விஷயம், ப்ளீஸ் நான் ஒரு நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரேன்னு சொல்லும்போது நம்ம கஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே நீ இருந்து பார்த்துக்க, உதவினா என்னை கூப்பிட்டு மாதிரி நம்ம கஸ் சொல்கிறாங்க. நம்ம ஜெசியுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாடே கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இவருக்கு அடுத்த ஜெசி அவர் வந்து அப்படியே ஜாலியாக இருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம கஸ் கேட்பான், இந்த பையனை விஷம் வச்சு கொள்றதுக்கு யார் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஜெசி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நீ தாண்டா அதெல்லாம் பண்ணது தெரியாத மாதிரி வரையாடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெசி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறமா கஸ் வந்து அவர் போயிடுறாரு. நம்ம வாழ்த்துட்டு பைனாகுலரில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ அவன் காருக்குள்ளே ஏன்னா பட்டன் அழுத்தினார்னா அவ்வளோதான், நம்ம கஸ் அங்கேயே பறந்து போய் வந்து செத்துருவாரு. ஆனால் நம்ம கஸ் என்ன பண்ணுறா தெரியுமா, அந்த காரே சும்மா அப்படி ஊற்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த கார் வேணாம் வாங்க வேற வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா காரில் ஏறாமல் வேற வழியாக போயிடாரு. இதை பார்த்து வால்டர் போயிட்டு மனசு உடஞ்சு போயிடுறாரு. ஐயோ இந்த பிளான் இப்படி சொதப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு. இங்கேயே இந்த 12வது எபிசோடு முடியுது, இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அதை நம்ம நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ நம்ம பார்த்துடலாம். ஓகே அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா.